Hello friends, welcome to CS Theory Tamil. இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்ஸை அதோட டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை அதோட நீடை பேஸ் பண்ணியோ எந்த கைண்ட் ஆஃப் டேட்டா எந்த மாதிரி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியோ நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸை நம்ம குரூப்பாக கனெக்ட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம மெயினாக 5 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பேன் பர்சனல் ஏரியா நெட்வொர்க், லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், கேன் கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க், மேன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வேன் வைடு ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது, என்ன மாதிரி என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கம்ப்யூட்டர்ஸை இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுறோம். அதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஃபஸ்ட்டு பேன் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். உள்ள நெட்வொர்க்ஸ்லேயே ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் பர்சனல் ஏரியா நெட்வொர்க். அதாவது 1 to 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது கம்மியான டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கும்போது இதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இடம் கம்மி, அளவு கம்மி, பொருள் கம்மி அப்படிங்கும்போது அங்கே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, டெவலப்மெண்ட் காஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் தான், பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ பேண்ட்வித்துக்கு அதுக்கு தகுந்த டேட்டாவை நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். அப்போ டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த பேண்ட்காக யூஸ் ஆகக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னென்ன அப்படின்னா ப்ளூடூத், IRDA அண்ட் ZigBee அப்படிங்கிற டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். பேனில் USB, கம்ப்யூட்டர், ஃபோனு, டேப்லெட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சோம்னா அது பர்சனல் ஏரியா நெட்வொர்க். அதாவது நம்மளுடைய சிஸ்டத்தோட ஹெட்ஃபோன்ஸை, ஒரு லேப்டாப்பை இங்கே வைஃபை யூஸ் பண்ணி இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத், பிரிண்டரை, மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா இது பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இது 100 மீட்டர் ரேஞ்சுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போனால் இந்த கனெக்ஷன் என்ன ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது இந்த பேனோட கொஞ்சம் பெருசு. அப் டு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உள்ள ரேஞ்சை இது கவர் பண்ணும். ஈத்தர்நெட் அண்ட் வைஃபை டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை நம்ம பில்ட் பண்ண முடியும். இது ஒயர்டாகவும் இருக்கும், ஒயர்லெஸ் நெட்வொர்க்காகவும் இருக்கும். ஒருவேளை ஈத்தர்நெட் வச்சு நம்ம அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு ஒயர்ட் நெட்வொர்க்காக இருக்கும். இல்லை வைஃபை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒயர்லெஸ் நெட்வொர்க்காக இருக்கும். இதுலேயும் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு ஹையாக இருக்கும், இல்லை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் லோவாக இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா லேனில் அட்மினிஸ்ட்ரேட்டரால் அந்த லேனில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மற்ற சிஸ்டமில் என்னென்ன ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அங்கே ப்ரைவசி அப்படிங்கிறது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். இப்போ மற்ற சிஸ்டமில் உள்ளவங்களோட டீட்டெயில்ஸை இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரால் ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத இவங்களால பார்க்க முடியும். இது ஸ்கூல், லைப்ரரி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கவர் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கக்கூடியது தான் இந்த லேன். இது மாதிரி இதுதான் லேன். நம்மளுடைய லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கிறது லேனாக இருக்கும். அடுத்தது கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். லேனோட கொஞ்சம் பெருசு. இது என்னென்னா ஒரு கேம்பஸை, ஒரு காலேஜோ, ஒரு ஸ்கூலோ, ஒரு மேனேஜ்மெண்ட்டை எத்தனை பில்டிங் இருந்தாலும் அத்தனை பில்டிங்கையும் IIT மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இந்த கேனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. லைப்ரரி, ஹாஸ்டல், வேறு ஒரு பிளாக்கு, வேறு ஒரு லேபு, இது எல்லாத்துல உள்ள சிஸ்டத்தையும் நம்ம குரூப் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். இதை 1 to 5 கிலோமீட்டர் உள்ள ரேஞ்சை கவர் பண்ணுது. இதில் யூஸ் ஆகக்கூடிய டெக்னாலஜி ஈத்தர்நெட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது. இதுவும் கூட ஒரு ஹை ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜியாக தான் இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆவரேஜாக இருக்கும். ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆவரேஜாக இருக்கும். இதுதான் கேனுடைய ஒரு இமேஜ். அடுத்தது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். சிட்டிஸ், டவுனில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் FDDI, CDDI, ATM அப்படிங்கிற டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறாங்க. FDDI அப்படின்னா என்னென்னா ஃபைபர் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா இன்டர்ஃபேஸ். CDDI என்னென்னா
காப்பர் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா இன்டர்ஃபேஸ். ஏடிஎம்னா அசின்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் மோட். இந்த டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி தான் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். இது 5 to 50 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் நமக்கு தெரியும். இன்னும் இதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக ஸ்பீட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது ஆவரேஜாக இருக்கும். செலவு நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன ஆகும், ஹையாக இருக்கும். அப்போ மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டேட்டா கன்ஜெஷன் அதிகமாக இருக்கும். டேட்டா டிராஃபிக் அதிகமாக ஆரம்பிச்சிடும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, நிறையா டேட்டாவை கவர் பண்ணணும், நிறையா சிஸ்டத்தை கவர் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ ஒன்றோட ஒன்று கிளாஸ் ஆகும். அதாவது டேட்டா டிராஃபிக்கும் வர வேன்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு பில்டிங், ஒரு ஆஃபீஸ் பில்டிங், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங், ஒரு ஸ்கூல் ஏரியா, ஒரு காலேஜ் ஏரியா, இதில் இருக்க எல்லாத்தையும் ஒன்றா கவர் பண்ணி மேனாக கனெக்ட் ஆகியிருக்கும். இது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். அடுத்தது வைடு ஏரியா நெட்வொர்க். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நெட் வந்து வைடு ஏரியா நெட்வொர்க். அப்போ பெரிய நிறைய சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுறது. இது அபோவ் 50 கிலோமீட்டர்ஸில் ரேஞ்சை வந்து கவர் பண்ணும். லீஸ்ட் லைன் டயல்-அப் அப்படிங்கிற டெக்னாலஜிஸுக்கு இந்த வேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. இதில் ஸ்பீடு வந்து லோவாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் கிடைக்குது இல்லையா. ஆனால் வந்து ஸ்பீடு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லோ. ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கும் பொழுது வேன் அப்படிங்கிறதுல டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு ஹையாக லோவாக அப்படின்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்குது, அதனால ஹை அப்படின்னு ஃப்ளூக்கில் டிக் பண்ணக்கூடாது. வேனில் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வெரி லோவாக தான் இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம். இங்கே டேட்டா டிராஃபிக், டேட்டா கன்ஜெஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேனுக்கு வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்ல ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் வேனோட ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். சர்வரோட லேன் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணி இருக்கிறது தான் வேன். இவ்வளோதாங்க டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். தேங்க்யூ.